வாங்க பயணத்தை தொடங்குவோம். இன்றைக்கி ஒரு 3 நாள் தொடர் பயணத்துக்கு தான் போகிறோம். முதல்ல தூத்துக்குடியிலேருந்து திருப்பூர், திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வழியாக கேரளாவில் இருக்கும் கொச்சின், அதுக்கப்புறம் கொச்சின்லேருந்து ஆலப்புழா தான் போகிறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். வழக்கம் போல் நம்ம நண்பர்கள்லாம் நம்மளை பார்க்க வந்துட்டாங்க. இவங்கள கொள்ளணும்னு சொல்லிட்டு இப்போ சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க தான் நம்மளையும் காத்து நம்மளுக்கு வர்ற நோய் நொடியிலேருந்து நம்மளை காத்தும் வராங்க. சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறது நம்ம ஹுண்டாய் i20 தான், நம்ம கருப்பி. பனிமய மாதா கோயிலேருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். நம்ம வாடிக்கையாளர் எப்போவுமே நம்ம பனிமய மாதாவை பார்த்துட்டு தான் கிளம்புவாங்க. போகும்போது எரிபொருள் நிரப்பிட்டோம். அங்கேருந்து நம்ம இப்போ பயணத்தை ஆரம்பிக்கிறோம். போகிற வழியில் நம்ம வாடிக்கையாளரோட நண்பரையும் ஏற்றிட்டு நம்ம பயணத்தை தொடங்குகிறோம். நீண்ட நேர பயணத்துக்கு பின்பு நம்ம வாடிக்கையாளர் கொஞ்சம் ஓய்வெடுக்க சொன்னாங்க. ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டாம், நீங்கள் சும்மா அப்படியே ஓரமாக விடுங்க, நம்ம ஓய்வு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இரவாக ஒரு எரிபொருள் நிலையம் பக்கத்தில் நிப்பாட்டி அப்படியே கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்தவங்க. விடியற் காலையில் கண் விழித்து பார்க்கும்போது இந்த தாரை வானூர்தியை பார்த்தோம். அதிக மாசு தான் வெளியிடுது. கதிரவன் உதிக்க ஆரம்பிச்சிட்டு எப்போவுமே இந்த அதிகாலை பயணம் அழகாக இருக்கும். மயில்களின் கூட்டத்தை பார்த்தீங்களா? திருப்பி நம்ம பயணத்தை தொடங்கி காலை உணவுக்காக இந்த ஆராதனா உணவகத்தில் தான் நிப்பாட்டினோம். அப்படியே நம்ம முதல் இலக்கான திருப்பூர் வந்துட்டோம். நம்மளுக்கு ஒரு குளிரூட்டும் அறையை கொடுத்துருந்தாங்க. அங்கேருந்து நம்ம கருப்பை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்ச நேரம் விடுதியில் ஓய்வு எடுத்துகிட்டு அடுத்த பயணத்தை தொடங்கிட்டோம். அப்படியே கோயம்புத்தூர் சேர்ந்துட்டோம். இந்த சாலையில் நம்மளுக்கு ஒரு திரையரங்கு இருக்குது. இந்த திரையரங்கில் நான் கல்லூரி படிக்கும்போது நம்ம நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து படம்லாம் இங்கே பார்த்துருக்கோம். அந்த நினைவுகள்லாம் கொஞ்சம் திருப்பியும் நம்மளுக்கு நினைவூட்டுச்சு. அது ஒரு அழகான நினைவுகள் தான். சரி வாங்க நம்ம பயணத்தை தொடங்குவோம். விடுதியை நோக்கி போகும்போது கோயம்புத்தூர் அப்படியே போக்குவரத்து நெரிசல் அதிகமாயிட்டு இதை கடந்து மெதுவாக தான் போய்கிட்டு இருந்தோம். போகிற வழியில் நம்மளுக்கு பிடித்த சிற்றுண்டியில் தோசை, கறி தோசை, இட்லி எல்லாமே உண்டு நம்ம விடுதியை நோக்கி வந்தாச்சு. விடுதியில் நம்மளோட பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு திருப்பி நம்ம மகிழுந்த